கர்த்தர் இயேசு எனக்கு நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்பா, உம்முடைய கிருபை என்றும் உள்ளது ஆண்டவரே. இந்த ஆண்டவரே ஆலயத்திலே ஆண்டவரே வாசமாயிருக்கிறவரே, எங்கள் கூடுகையிலே வாசமாயிருக்கிறவரே, துதிக்கலாமா? ஹல்லேலூயா. இம்மட்டும் எங்களை நடத்தினவரே, இம்மட்டும் ஆண்டவரே எங்களை மூடினவரே, உம்முடைய கரங்களினாலே மூடினவரே, எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்ததற்காக நன்றி ஆண்டவரே. போக்கிலும் வரத்திலும் நன்றி சொல்லி துதிக்கலாமா? நன்றி, நன்றி ஆண்டவரே. போக்கிலும் வரத்திலும் நீர் ஆண்டவரே எங்களை பாதுகாத்தீர். எத்தனையோ முறை நாங்கள் வாகனத்தில் போறோம் ஆண்டவரே, கார்ல போறோம், வருகிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய செட்டைகளின் மறைவிலே வைத்து பாதுகாத்து கொண்டீர் ஆண்டவரே. உம்முடைய செட்டைகளின் மறைவிலே வைத்து பாதுகாத்து கொண்டீர். அதற்காக நன்றி. எங்களுக்கு வேலையை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய தேவைகள் யாவையும் ஆண்டவரே நீ சந்திக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அண்ணா யெகோவா ஈரேவா இருந்தீங்கப்பா, யெகோவா ஷாலோமா இருந்தீங்க, சமாதானம் தந்தீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய கிருபை போதுமானதா இருந்துச்சு ஆண்டவரே, உம்முடைய தயவு போதுமானதா இருந்துச்சு ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தாவே நன்றி, நன்றி கர்த்தாவே. நான் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பதற்காக, அவருடைய அதிசயங்களை விவரிப்பதற்காக நான் குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். ஹல்லேலூயா. அவரை துதிப்பதற்காக, உன்னதமானவரை துதிப்பதற்காக, மகிமையானவரை துதிப்பதற்காக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா என் கைகளை கழுவுகிறேன். அப்பா, என்னை கழுவி சுத்திகரியும் இயேசுவே. உம்முடைய ஆண்டவர் ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரியும், உம்முடைய நாமத்தினாலே கழுவி சுத்திகரியும் அப்பா, உம்முடைய ஆவியினாலே கழுவி சுத்திகரியும் ஆண்டவரே. அப்பா நன்றி ஆண்டவரே. எங்களை கழுவி சுத்திகரியும், பெருமைகளை மன்னியும் ஆண்டவரே. அப்பா, கோபங்களை எரிச்சல்களை மன்னியும் ஆண்டவரே. அப்பா, உமக்கு பிரியமில்லாத ஆண்டவரே காரியங்களை மன்னியும். பொறாமை ஆண்டவரே சில நேரங்களிலே எங்களுக்குள்ளே நுழைகிற இந்த பாவ எண்ணங்களை மன்னியும். சிந்தனையை ஹல்லேலூயா ஆண்டவரே டிஸ்டர்ப் பண்ற எல்லா டிஸ்டர்பன்ஸ் ஸ்பிரிட்டையும் ஆண்டவரே நீர் மாற்றி மன்னித்தருளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தீரே ஆண்டவரே, எங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்கினீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவமர துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? நாம தான். ஹல்லேலூயா. என் இருதயத்தை ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினாலே சுத்தமாக்கினீங்கப்பா. என் பாவமர துப்புரவானேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. உம்முடைய இரத்தத்தினாலே எங்களை கழுவினதற்காக நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே, இந்த ஆராதனைக்குள்ளே வாசம் பண்ணுகிறவரே, ஆராதனைக்குள் வாசம் பண்ணுகிறவரே, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்று எங்களுக்குள்ளே எங்கள் மத்தியில உலாவுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆராதனைக்குள் வாசம் செய்யும் ஆவியானவரே.
சொல்லுகிறவரே, நான் உங்களுக்குள் உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன் என்று சொல்லுகிறவர். ஓ உம்முடைய ஆண்டவரே, அலங்காரத்தினாலே, உம்முடைய வஸ்திர தொங்கலினாலே இந்த இடம் முழுவதும் நிறைங்கப்பா. உம்முடைய ஆவியானவருடைய ஆளுகை இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களை உம்முடைய ஆண்டவரே விண்ணப்பத்தின் ஆவியினாலே நிறைத்தருளும், கிருபையின் ஆவியினாலே நிறைத்தருளும் ஆண்டவரே, ஜெப ஆவியினாலே நிறைத்தருளும் அப்பா, மன்றாட்டின் ஆவியினாலே நிறைத்தருளும். ஓ ஆவியானவர் எங்க இருக்கிறீங்களோ அங்கே ஆண்டவரே விடுதலை உண்டு. எங்களுக்கு மாத்திரமல்ல ஆண்டவரே, நாங்கள் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ, அல்லது தேசங்களுக்காக ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோமோ, அங்கே எல்லாம் விடுதலை உண்டு. உன்னதமான தேவனுடைய ஆவியானவர் ஹல்லேலூயா, உம்முடைய கைகள் குறுகி போகவில்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா, கர்த்தாவே உமது கை ஓங்கி இருக்கிறது. அவர்கள் அதை காணாதிருக்கிறார்கள், ஆனாலும் உமது ஜனத்துக்காக நீர் கொண்ட வைராக்கியத்தை கண்டு வெட்கப்படுவார்கள். ஹல்லேலூயா, அக்கினி உம்முடைய சத்துருக்களை பட்சிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே உமது கை ஓங்கி இருக்கிறது. ஏசாயா 26:11 கர்த்தாவே உமது கை ஓங்கி இருக்கிறது, சத்துருக்கள் அதை காணாதிருக்கிறார்கள். ஹல்லேலூயா, பட் God's hands is there. ஹல்லேலூயா, ஆமென். தேவனுடைய கரம் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீங்கு நடக்கிறது என்று சொல்லி தேவன் இல்லை என்றோ, அல்லது தேவனுடைய ஆளுகையில் இல்லை என்றோ அல்ல, தேவன் அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கை ஓங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா, சத்துருக்களுடைய கை ஓங்காதபடி தேவனுடைய கை ஓங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ஒளியானவர் அக்கினியும் அதன் பரிசுத்தர் அக்கினி ஜுவாலையுமாகி ஒரே நாளில் ஆமென் முட்செடிகளையும் நெருஞ்சில்களையும் பட்சித்து போடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிற. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அதற்கு முன்னாடி ஹல்லேலூயா ஒரு நிமிஷம், விசுவாசியே நீ பதறாதே என்று சொல்லி பல நேரங்களில் நம்ம சொல்றோம், பல நேரங்களில் பாடுறோம், விசுவாசியை கலங்காது என்று சொல்லி. பதறுகிற வேலை வரும், அந்த நேரத்தில் பரிசுத்தரை பார்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கலங்குற நேரம் வரும் பொழுது கர்த்தரை நோக்கி பார்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கிருபையினாலே பிழைத்துக் கொள்ளும், விசுவாசத்தினாலே பிழைத்துக் கொள்ளும், அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது பிழைத்துக் கொள்ளுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அப்படியே பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். மாறிடவே சுதனரன் புரிந்தனரே.
விசுவாசத்தால் நாங்கள் பிழைக்கிறோம் சொல்லலாம். இயேசுவே, நாங்கள் விசுவாசத்தாலே பிழைக்கிறோம் ஆண்டவரே. உம்மேல வைத்திருக்கிற நம்பிக்கையினாலே நாங்கள் பிழைக்கிறோம். எல்லாரும் எழுந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, முடிந்தவர்கள் எழுந்துருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துகிறார். நம்மால் நடக்க முடியாது. தேவனுடைய ஆவியானவர் மாத்திரமே நம்மை பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்த பாதையிலே நடத்த முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஆவியானவர்னாலே அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. நாம் அன்புடையவர்கள் அல்ல சுபாவத்திலே, ஆனால் ஆவியானவர் அன்பை ஊற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தலைமுறை தலைமுறையாய் தலைத்திட அருள் புரிவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நமக்குள்ளே ஆண்டவர் போட்டிருக்கிற வைராக்கியத்தை, தேவன் நம்முடைய இருதயத்தில் போட்டிருக்கிற அக்கினியை நம்முடைய சந்ததிக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு கடத்திவிட வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் வாஞ்சிக்கிற கைகளை உயர்த்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஹல்லேலூயா. அந்த ஒரு ஃபயரை ஹல்லேலூயா ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. தலைமுறை தலைமுறையாக தலைத்திட வேண்டும் என்று சொன்னால் ஆவியானவருடைய அக்கினி தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மேம்படுவதாக. ஹல்லேலூயா. நம்முடைய தானியத்தை, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய ஊழியக்காரர்கள் சேமித்து வைத்த தானியத்தை மீதியானுடைய ஸ்பிரிட் ஹல்லேலூயா அந்த மீதியானவர்களுக்கு கொடுக்க அவர் ஒரு பொழுதும் அனுமதிக்கிறதில்லை. விசுவாசத்தினாலே நம்ம பெற்றுக்கொள்ளும். ஹல்லேலூயா. பாடலாமா? யெகோவா நிசி. ஹல்லேலூயா, யெகோவா நிசி என்று சொல்லி. ஹல்லேலூயா.
கர்த்தர் நீர் எங்களுக்கு துணை நின்று யுத்தம் செய்வீங்கப்பா. சொல்லுங்க அப்பா, இந்த காரியத்திலே ஆண்டவரே, இந்த மாதிரியான பில்லில சட்டங்கள் கொண்டு வருகிற காரியங்களிலே கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வீர் ஆண்டவரே. நாங்கள் கலங்கி நிற்க தேவையில்லை. சொல்லலாமா அப்பா, நாங்கள் கலங்கி நிற்க தேவையில்லை. அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலாம் ஆண்டவரே, எங்களோடு கூட இருக்கிறவர் பெரியவர், மகிமையானவர், உன்னதமானவர், செங்கடலை பிளந்தவர், ஓ யோர்தானை பிளந்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரிகோ கோட்டையை தகர்த்தெறிந்தவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரால் கூடும், அவரால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுவிசேஷ பாரம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. உந்தன் ஏக்க விருப்பம் எல்லாம் எங்களுக்கு தேவை என்று சொல்லி அப்படிப்பட்ட ஜனங்கள் ஆண்டவர் அவருக்கு தேடுகிறார். ஆண்டவர் அப்படி தேடுகிறார். ஏனென்று சொன்னால் அவர், அதாவது அவர் ஜாமம் காக்கிறவர், ரா முழுவதும் பகல் முழுவதும் ஜெபிக்கிறவர்களை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சும்மா விட்டு விடுகிறதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து, வானங்களை ஜானளவாய் பிரமாணித்து, பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி, பர்வதங்களை தூளாக்கோளாலும் மலைகளை தராசாலும் நிறுத்தவர் யார்? அவர் பிரபுக்களை மாயையாக்கி, பூமியின் நியாயாதிபதிகளை அவாந்தரமாக்குகிறார். ஹல்லேலூயா. அவர் ஊதவே பட்டு போவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் ஊதவே, ஹல்லேலூயா, இருளின் கிரிகள் பட்டு போகும், மாறி போகும். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்துமா. நன்றி ஆண்டவரே. இந்த ஆண்டவரே, இந்த பிள்ளை எல்லாம் மத்தர் மாற்றி போடுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் ஆண்டவரே எங்கள் இதய துடிப்பாக மாறட்டும். இந்த ஒரே ஒரு ஸ்டான்ஸை மாத்திரம் பாடி ஹல்லேலூயா. ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கேட்கிறார். சொல்லலாமா? நான் ஜெப வீரன். கைகளை உயர்த்தி, நான் ஜெப வீரன், கடைசி கால ஜெப வீரன். ஹல்லேலூயா. நான் ஜெபிக்க காரியங்கள் மாறும். நான் ஜெபிக்க, ஹல்லேலூயா, அழிவுகள் மாறும். ஹல்லேலூயா. நான் ஜெபிக்க மாற்றங்களை தேவன் உண்டு பண்ண போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவனாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். என் ஜீவனாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். ஆராதனை, 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 ஆராதனை அன்பரே சுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. அன்பரே சுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. அன்பர் இயேசு ராஜனுக்கு ஆண்டவரே எங்கள் ஏக்கம் விருப்பம் எல்லாம் ஆண்டவரே. சொல்லலாமா? பேதுருவை பார்த்த அதே கொஸ்டின்ஸ் தான். நீ என்னை நேசிக்கிறாயா? என்னை நேசிக்கிறாய்? சொல்லலாமா? அப்பா, நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவை உம்மை நேசிக்கிறேன். எங்கள் நேசரே உம்மை நேசிக்கிறேன். எங்கள் இருதயத்துக்கு பிரியமானவரே உம்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே ஆடுகளுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிப்போம் ஆண்டவரே, நிற்போம் ஆண்டவரே, மேய்ப்போம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெப வீரன் என்று சொல்லி ஆண்டவரே எங்களுடைய வாழ்நாள் முழுவது எழுதுங்கப்பா. எங்கள் நெற்றியிலே பரிசுத்தம் என்று எப்படி எழுதியிருக்கிறது போல ஆண்டவரே உமக்காக
எழுந்து பிரகாசிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அந்த காரத்தினின்று ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தீங்களே அப்பா, சொல்லலாமா? அந்த காரத்தினின்று எங்களை ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தீர் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே ராஜாக்களாக, லேவியர்களாக, ஆண்டவர் உமக்கு சொந்த ஜனமாக, பரிசுத்த ஜாதியாக நீர் எங்களை தெரிந்து கொண்டீரே அப்பா. நன்றி சொல்லாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. எங்களை நடத்தினீரே ஆண்டவரே, எம்ம அட்டு நடத்தினீர். யெகோவா ஈரேவா இருந்தீங்களே அப்பா, யெகோவா ஷாலோமா இருந்தீங்களே ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசம் எல்லை எங்கும், இந்த தேசம் எல்லாம் எங்கும் ஆண்டவர், எல்லை எங்கும் உம்முடைய நாமம் ஆண்டவரே ஹல்லேலூயா சொல்லப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் சொல்லப்படுவதாக, இயேசுவே சொல்லப்படுவதாக, உன்னதமானவரே சொல்லப்படுவதாக ஆண்டவரே. அப்பா நன்றி. இயேசு என்கிற உன்னதமான நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே, இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் உமக்கு ஒருவருக்கே ஆண்டவரே, உமக்கு ஒருவருக்கே. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஏசாயா 59ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிக்க கேட்போம். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை, அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. ஒரு விசையாய் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் யாவரும் இணைந்து உமது வசனங்களை தியானிக்கும்படிக்கு நீ தந்த இந்த நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வசனத்தோடு கூட கர்த்தர் எங்களோடு கூட நீர் இடைவிடும்படியாக நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். வசனத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா பொல்லாத ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிற ஆண்டவர் இரத்த கோட்டைக்குள்ளாய் கர்த்தர் மறைத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அடியனை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, மறைத்து நீர் வழிபடுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. இங்கே கர்த்தருடைய கை என்பது தேவனுடைய வல்லமையை அது குறிக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய வல்லமையை அதிகமாய் ருசி பார்த்தவர்கள். அவர்களுடைய விண்ணப்பங்களை, அவர்களுடைய ஜெபங்களை அவர் கேட்டது போல வேறு எவரும் கேட்டதில்லை. கேட்டு அவர்களுக்கு பதில் அளித்தவராய் அவர் காணப்பட்டார். எப்பொழுதெல்லாம் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்களோ அப்பொழுதெல்லாம் அவர் பலமாய் இறங்கி கர்த்தர் அவர்களை விடுவித்ததை நம் வேதத்திலே நாம் பார்க்க முடியும். நெடுகவே பழைய ஏற்பாட்டு முழுவதையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அவர்கள் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்களோ அப்பொழுதெல்லாம் இறங்கி வல்லமையாய் கர்த்தர் அவர்களை விடுதலை பண்ணினார். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்க கேட்போம். சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவிர்த்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார் என்று சொல்வார். அவர்களுடைய பெருமூச்சை கேட்டு கர்த்தர் அவர்கள் மேலே கண்ணோக்கமானார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தர் இறங்கி அவர்களுக்கு விடுதலையை கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தர் மோசேயை அனுப்பி அவர்களை அடிமைப்படுத்தி இருந்த பார்வோனை கதிகலங்க செய்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் பார்க்க முடியும். அவர் தண்ணீரை இரத்தமாக அவர் மாற்றினார். அங்கே வெட்டுக்கிளிகளை உண்டு பண்ணினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கொள்ளை நோயினாலே அவர்களை வாதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். பேன்களை கொண்டு கர்த்தர் அவர்களை வாதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். எரிபந்தமான கொப்பளங்களை கர்த்தர் உண்டு பண்ணினார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். தவளைகளை கர்த்தர் உண்டு பண்ணி அந்த தேசத்தை நாற்றம் பெற செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். காரிருளினாலே அந்த தேசத்தை மூடினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வண்டுகளினாலே அந்த தேசத்தை அழித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படி அவர்களை அடிமைப்படுத்தி கொண்டிருந்த பார்வோனை கர்த்தர் கதிகலங்க செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அங்கே இருந்த மந்திரவாதிகளால் பேன்களை உண்டு பண்ண முடியாமல் போன பொழுது அவர்கள் நிவிதமாக சொன்னார்கள், இது தேவனுடைய விரல் என்று சொன்னார்கள். தமது விரலினாலே அந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம் பார்வோனை அவர் கதிகலங்க செய்தார்.
மோசே பார்வோனுக்கு தேவனாய் இருந்தான் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இப்படி கர்த்தர் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் கர்த்தர் அவர்களை அந்த தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஹல்லேலூயா. என்னாகும் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், சதீஷ் கூட அதை குறிப்பிட்டு அவர்கள் சொன்னார்கள். 23ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். அங்கே பார்க்கிறோம், அவர்களை செங்கடலை பிளந்து கர்த்தர் வழி நடத்தினார். தண்ணீர்கள் அவர்களுக்கு மதிலாய் நின்றது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். செங்கடலை கடந்து வந்த பிறகு அவர்கள் இவ்விதமாக பாடினார்கள், கர்த்தாவே உமக்கு ஒப்பானவர் யார், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயத்துப்படத்தக்கவருமாய் இருக்கிறீர் என்று சொல்லி உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லி அவர்கள் பாடினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மன்னாவினாலே ஒவ்வொரு நாளும் காலையிலே அவர்களை கர்த்தர் போஷித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தூதர்கள் சாப்பிட்ட அப்பத்தை அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் மன்னாவை புசித்த அவர்கள் அந்த மன்னாவை அலட்சியம் பண்ணினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அவர்கள் எகிப்தில் இருக்கக்கூடிய மச்சங்களையும் எகிப்தில் இருக்கக்கூடிய வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களாகி இறைச்சியை புசிக்க நமக்கு கொடுப்பவர் யார் என்று சொல்லி அங்கே அவர்கள் ஆண்டவரை பரீட்சை பார்த்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த சூழ்நிலையில் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய கை குறுகி போனதோ என்று சொல்லி. கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து காற்று புறப்பட்டு சமுத்திரங்களிலிருந்து காடைகளை கொண்டு வந்து அவர்கள் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு நாள் பிரயாணம் போகும் அளவுக்கு அவ்வளவு தூரத்திற்கு காடைகளை அடித்து கொண்டு வந்து 2 முழ உயரமாக அந்த காடைகளை அந்த இடத்திலே அவர் போட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 10 ஓமர் அளவுக்கு அந்த காடைகளை அவர்கள் சேகரித்தார்களாம். அது சேகரித்தது எத்தனை நாள் சேகரித்தார்கள் என்றால், ஒரு நாள் முழுவதும் அவர்கள் சேகரித்தார்கள், ஒரு இரவு முழுவதும் அவர்கள் சேகரித்தார்கள், அடுத்த நாள் முழுவதும் அவர்கள் சேகரித்தார்கள். அளவுக்கு அதிகமாய் அதை அவர்கள் சேகரித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அநேக சமயங்களே நமக்கு குறைவுகள் ஏற்படும் பொழுது நாம் ஆண்டவருடைய கரம் குறுகி போனதோ என்று சொல்லி நாம் நினைத்து விடுகின்றோம். ஒரு மனிதனுடைய வல்லமை அவன் வயதாக ஆக குறைந்து போகிறது போல ஆண்டவருடைய வல்லமையும் குறைந்து போய்விட்டதாக இஸ்ரவேல் ஜனங்கள் நினைத்தார்கள். ஒரு வயதாகிற நபருக்கு செவித்திறன் குறைந்து போவது போல ஆண்டவருக்கு செவித்திறன் குறைந்து போயிற்றோ என்று சொல்லி அவர்கள் நினைத்து கொண்டிருந்த சூழ்நிலையில தான் அங்கே ஏசாயாவை கொண்டு கர்த்தர் பேசுகிறார். கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, அவருடைய செவி மந்தமாகவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவருடைய வல்லமைகள் குறைந்து போவதில்லை, அவருடைய மகிமை மாறுவதில்லை, அவர் இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவருடைய ராஜ்யங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லி நம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேவன் வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய நடுவிலே இருக்கக்கூடிய தேவன் வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 78ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் 42ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். இஸ்ரவேலரின் பரிசுத்தரை அவர்கள் என்ன பண்ணாங்களா? மட்டுப்படுத்தினார்கள். அவர்களுடைய கரத்தையும் அவர் தங்களை சத்ருவுக்கு விலக்கி மீட்ட நாளையும் நினையாமற் போனார்கள். அவருடைய கரத்தையும் சத்துருக்கு மீட்டு அந்த வல்லமையையும் அவர்கள் நினையாமல் போனார்கள். சீக்கிரத்திலேயே அவர்கள் அதை மறந்து போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வேதம் முழுவதையும் வாசித்து பாருங்கள், கர்த்தருடைய கரம் அவர்களை எவ்விதமாய் நடத்தினது என்று நாம் பார்க்க முடியும். நெகேமியா புத்தகம் முழுவதும் கர்த்தருடைய கரம் என்னோடு இருந்ததினால் என்று சொல்லி இந்த அலங்கத்தை நான் கட்டி முடித்தேன் என்று நெகேமியா சொல்லுகிறதை பார்க்கிறோம். எஸ்ராவை பார்க்கிறோம், கர்த்தருடைய கரம் என்னோடு இருந்ததினாலே பாபிலோனில் இருந்து நான் எருசலேமுக்கு வந்தேன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவருடைய கரமே எங்களை பாதுகாத்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே பிரச்சனை என்னவென்றால் தேவனுடைய கரத்திலே அல்ல, மாறாக இஸ்ரவேலருடைய விசுவாசத்திலே அது இருந்தது. அவருடைய விசுவாச குறைவே கர்த்தர் செயல்பட முடியாதபடிக்கு அங்கே இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் உள்ளவர்களாய் எந்த சூழ்நிலையிலும் நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தையும் 28ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்போம். இயேசு அவிடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று
தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறார்களா? அவர்கள் தங்கள் குணமாக வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு இறங்கும் என்று கேட்டார்கள். ஆண்டவர் அவர்களிடத்தை திருப்பி கேட்ட ஒரு காரியம் என்னவென்றால், எனக்கு குணமாக்க வல்லமை உண்டென்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்று சொல்லி. எனவே விசுவாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வல்லமை அங்கே வெளிப்படும். அல்லேலூயா. பிசாசு பிடித்திருந்த ஒரு பிள்ளையினுடைய தகப்பன் ஆண்டவரிடத்துல கடந்து வந்து, இந்த மகனை நீர் விடுவிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது, இனி ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் விதமாக சொன்னார், உன்னால் விசுவாசிக்க கூடுமானால் என்று சொல்லி. அப்படியே ரெஸ்பான்சிபிலிட்டி ஆண்டவர் மாற்றுகிறது. அவரால் எல்லாம் செய்யக்கூடும், ஆனால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. எனவே இங்க பிரச்சனை என்னவென்றால், தேவனுடைய கரத்தில் அல்ல, மாறாக இஸ்ரவேல் ஜனங்களுடைய விசுவாசத்தில் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோவான் 8:24 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அவர்களுடைய அவிசுவாசத்தினாலே கர்த்தர் அங்கே அற்புதங்களை என்ன பண்ணவில்லையா, செய்ய முடியவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நமது விசுவாசமே அவருடைய கரத்திலிருந்து வல்லமை புறப்பட செய்யும். ஹல்லேலூயா. அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு அவளை சொஸ்தமாக்கிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே நாம் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வல்லமை நம்மளை ஆரோக்கியமாக்கும், நம்மளை சுகமாக்கும், நம்மை அது பாதுகாக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது, அங்கே பிரச்சனை தேவனுடைய கரத்தில் அல்ல, மாறாக இஸ்ரவேலுடைய ஜனங்களிடத்தில் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். 59:2 வாசிங்கள். ஏசாயா, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அவருடைய முகத்தை மறைக்கிறது. இங்கே தேவனிடத்தில் உள்ள பிரச்சனை, மாறாக இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே பிரச்சனை இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 3ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அங்கே தேவனுடைய கரத்தில் உள்ள பிரச்சனை, மாறாக அவர்களுடைய கைகளிலே பிரச்சனை இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவருடைய கைகளிலே ரத்தம் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவருடைய விரல்களிலே அக்கிரமங்கள் கரைபட்டு இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர்கள் உதடுகளிலே பொய்யை அவர்கள் பேசினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவருடைய நாவுகள் அங்கே இச்சகத்தை, நியாயக்கேட்டை அவர்கள் உச்சரித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படி அவருடைய அவயங்கள் எல்லாம் அங்கே பாவக்கரைகளினால் நிறைந்திருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவருடைய நினைவுகள் அக்கிரமங்களாய் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். 3ஆம் வசனம் முதற்கொண்டு 8ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அவருடைய பாவ கரைகளை அங்கே ஆண்டவர் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் பொய்யை கர்ப்பம் தரித்து அக்கிரமத்தை பெறுகிறவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். தேவனுடைய கரத்தில் அல்ல, மாறாக அவருடைய கரத்திலே ரத்தம் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அங்கே அவருடைய விரல்கள் ரத்தத்தினால் கரைபட்டிருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவருடைய கரத்தில் அல்ல, இவருடைய கைகளின் கிரியைகள் பொல்லாப்பாய் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவருடைய கால்கள் பொல்லாப்புக்கு தீ விரித்தது என்று சொல்லி அந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய அவயங்கள் எல்லாம் அக்கிரமங்களை செய்கிறதிலே தான் நாட்டம் இருந்ததே தவிர, ஆண்டவரை நோக்கி தங்கள் பாவங்கள் இருந்து அவர்கள் விடுதலையாக வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் ஆண்டவரை நோக்கி அவர்கள் ஜெபிக்கிறவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். பிரச்சனை தேவனிடத்தில் அல்ல, அவர்களிடத்திலே இருந்தது. காதை உண்டாக்கினவர், கண்ணை உண்டாக்கினவர், அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார், அவர் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் அவர்களுக்கு அவர் பதில் அளிக்கவில்லை என்று சொல்லினார். எனவே பிரச்சனை தேவனுடைய கண்களில் அல்ல, பிரச்சனை தேவனுடைய காதுகளில் அல்ல, மாறாக இவர்களுடைய கண்களிலே பிரச்சனை இருந்தது, இவருடைய காதுகளிலே பிரச்சனை இருந்தது. அவர்கள் தேவனுடைய சொல்லை கேளாமல் போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வேதத்தை கேளாதவனுடைய ஜெபம் அருவருப்பானது என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய நினைவுகள் எல்லாம் அக்கிரமத்தினால் நிறைந்திருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அக்கிரம சிந்தை உள்ளவர்களா இருப்பார்கள் என்றால் தேவன் அவர்களுடைய ஜெபத்திற்கு செவி கொடார்.
சோ பிரச்சனை தேவனுடைய கண்களில் அல்ல, மாறாக இவருடைய கண்கள் குருட்டாட்டம் பிடித்திருந்தது. அவர்கள் தடவி திரிகிறவர்களாய் காணப்பட்டார்கள். அங்கே பார்க்கிறோம், நாங்கள் வெளிச்சத்துக்கு காத்திருந்தோம், அங்கே இருள் எங்களை மூடினது என்று சொல்லி அவர்கள் பார்க்கிறோம். பிரகாசத்துக்கு காத்திருந்தோம், அங்கே அந்தகாரம் எங்களை மூடி இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆதாம் பாவம் செய்த பொழுது தேவன் தன்னை மறைத்துக் கொள்ளவில்லை, மாறாக ஆதாம் தான் தன்னை என்ன பண்ணாரு, மறைத்துக் கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சொங்கே பாவ கரைகளினாலே அவர்கள் நிரம்பி இருந்தவர்களாக காணப்பட்டார்கள். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் நான் ஊமைகளாக அவர்களோட பேசுகிறேன். ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள் என்று சொல்லி. சோ கண்களினால் ஆண்டவருடைய அற்புதங்களை பார்த்தவர்கள் ஆனால் உணராமல் இருக்கிறார்கள். காதுகளினால் அற்புதத்தை கேட்டவர்கள் அங்கே கேளாதவர்கள் போல காணப்படுகிறது என பார்க்கிறோம். பிரச்சனை தேவனுடைய கண்களில் அல்ல, அவர்களுடைய கண்களிலே இருந்தது. பிரச்சனை அவருடைய காதுகளில் அல்ல, ஆண்டவருடைய காதுகளில் அல்ல, அவர்களுடைய காதுகளிலே இருந்தது. ஆண்டவருக்கு அவர்கள் செவி கொடாமல் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினார்கள் என்று சொல்லி பார்க்கும். அவர்கள் இருதயம் கொழுத்திருந்தது என்று சொல்லி அந்த இடத்துல நான் பார்க்கிறோம். கொள்ளை நோயே பார்த்தாயிடுச்சு, யுத்தங்களை பார்த்தது இதான் பெரிய பிரச்சனையா என்று அநேகர் சொல்லுகிறதை நாம் கேட்கிறோம். அவருடைய இருதயம் கொழுத்திருக்கிறது. எனவே அங்கே இஸ்ரவேலுடைய ஜனங்கள் அவ்விதமாய் காணப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நீ நோக்காமல் இருப்பது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் பொழுது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தை உடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். வழக்குக்கும் வாதுக்கும் கைகளினால் குத்துகிறதற்கும் துஷ்டத்தனத்திற்கும் உபவாசிக்கிறார்கள். இன்னும் தொடர்ந்து போதும் பிரதர், அநேக காரியங்களை இங்கே சொல்லுகிறது. அவர்கள் உபவாசித்து ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார்கள், ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு பதில் அளிக்கவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால் அவர்கள் தங்கள் இச்சையை நிறைவேற்றுவதற்காக விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களா? எதனால் நீங்கள் கேட்கிறது உங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை? வாசிக்க கேட்போம், வாசிங்க. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படிக்கு செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று சொல்லி தங்கள் இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக தான் ஜெபம் பண்ணுகிறார்களே தவிர தாங்கள் பாவங்களிலிருந்து விடுதலையாகும்படிக்கு அவர்கள் ஜெபம் பண்ணவில்லை. உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் என்னிடத்தில் வாருங்கள், நான் அதை வெண்பஞ்சை போல் மாற்றுவேன் என்பதற்கு அவர்கள் செவி கொடாமல் போனார்கள். மாறாக தங்களுடைய இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவரை நோக்கி அவர்கள் உபவாசித்து கதறுகளை பார்க்கும். வழக்குக்காக அவர்கள் உபவாசிக்கிறதை பார்க்க, அவங்கள என்ன செய்யறப்பா, நான் உபவாசம் பண்ணா அவங்க அவுட்டு, அவ்வளவுதான் அப்படின்னு பேசுகிற ஊழியக்காரர்களை நான் பார்த்திருக்கிறேன். வழக்குக்கும் வாதுக்கும் கைகளினால் அவர்களை குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். ஆனால் உண்மையான மனம் திரும்புதல் அவரிடத்திலே இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே முதலாவதாக நாம் பார்த்தோம் கர்த்தருடைய ரட்சிப்பும் கர்த்தருடைய கரத்தின் வல்லமையையும் இஸ்ரவேலருடைய ஜெபங்களும். இரண்டாவதாக நாம் பார்த்தோம் அவர்களுடைய பாவங்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். மூன்றாவதாக பாவ அறிக்கையும் மனம் திரும்புதலும் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். சோ இந்த இடத்துல ஏசாயாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவர் தேவனை குறித்தும் இஸ்ரவேலுடைய பாவங்களை குறித்தும் அவர்களை கண்டித்து உணர்த்தி தேவனுக்காக அந்த இடத்துல பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் 8ஆம் வசனத்துக்கு பிறகு நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஏசாயா அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்களோடே கூட இணைந்து கொண்டு அங்கே ஒரு பாவ அறிக்கையை அந்த இடத்துல அவர் ஏறெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். வாசிக்க கேட்போம். 12ஆம் அதிகாரம் 13வது வசனம், அதே அதிகாரம் 12ஆம் வசனம் 13வது வசனம்.
எங்கள் மீறுதல்கள் ம். உமக்கு முன்பாக மிகுதியாயிருந்தது. ம். எங்கள் பாவங்கள் எங்களுக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறது. சாட்சி சொல்லுகிறது. எங்கள் மீறுதல்கள் எங்களோடே இருக்கிறது. எங்கள் மீறுதல்கள் எங்களோட இருக்கிறது. எங்கள் அக்கிரமங்களை அறிந்திருக்கிறோம். எங்கள் அக்கிரமங்களை அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி பொய் பேசி எங்கள் தேவனை விட்டு பின்வாங்கினோம். கொடுமையாகவும் ம். கலகமாகவும் பேசினோம். ம். கள்ள வார்த்தைகளை ம். கர்ப்பம் தரித்து இருதயத்திலிருந்து பிறப்பிக்க பண்ணினோம். பிறப்பிக்க பண்ணினோம். இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி பார்த்தீர்கள் என்றால் அங்கே ஆண்டவருக்காக பேசிக்கொண்டே இருக்கிறார். திடீரென்று அவருடைய நிலையை அவர் மாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு நாங்கள் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே இவ்விதமாக அவர்கள் வெளிச்சத்துக்கு காத்திருந்தோம், இருள் எங்களை மூடினது. பிரகாசத்துக்கு காத்திருந்தோம், அந்தகாரம் எங்களை மூடினது. கரடியை போல நாங்கள் உரிமை கொண்டிருந்தோம், அங்கே புறாவை போல நாங்கள் கதறினோம் என்று சொல்லி அவர் அந்த இடத்திலே ரட்சிப்புக்கு காத்திருந்தோம், அது எங்களுக்கு தூரமாய் இருந்தது என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே தங்கள் பாவங்களை எல்லாம் அந்த இடத்திலே அறிக்கை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு பரிசுத்தவான் எப்படி இருப்பான் என்றால், ஜனங்கள் பாவம் செய்யும்போது அவர்களை கண்டித்து உணர்த்துவான். அதே சமயத்தில் அவர்களோடு இணைந்து கொண்டு அவர்களுக்காக திறப்பின் வாசலில் நிற்கிறவனாய் அவன் காணப்படுவான். தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், வாசித்து பார்க்கும்பொழுது அந்த இடத்துல அதைத்தான் நாம் பார்க்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்ட வார்த்தைகளை தானியேல் வாசித்து கொண்டிருக்கும் பொழுது, பாபிலோனுடைய சிறையிருப்பு 70 வருடங்கள் செல்லும் என்று சொல்லி அவர் அந்த நேரத்தில் அறிந்த மாத்திரத்திலே அவர் என்ன செய்தார்னா, பாவ அறிக்கை செய்து நாங்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே அவர் பாவ அறிக்கை செய்கிறதை நாம் பார்க்க முடியும். நெகேமியாவை எடுத்துக்கொள்ளுங்கள், அவரும் அபீதமாகத்தான். அங்கே ஜனங்களுக்கு தீங்கு இழைக்கப்படுகிறது, அலங்கம் இடிந்து கிடக்கிறது என்று சொல்லி அவர் கேள்விப்பட்ட பொழுது அவர் இரட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து உபவாசித்து அவர் இவ்விதமாக அவர் ஜெபம் பண்ணுகிறார், நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் என்று சொல்லி. அங்கே திறப்பின் வாசலிலே நிற்கிற மனிதர்களாய் அவர்கள் காணப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில கூட ஆண்டவர் பாவங்களை சுட்டி காட்டும் பொழுது நாம் மனம் திரும்பக்கூடியவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நாம் பாவ அறிக்கை செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஏதோ இந்த நபருக்கு விரோதமாய்த்தான் நான் செய்தேன், அந்த ஏழைக்கு விரோதமாய்த்தான் நான் செய்தேன் என்று அல்ல, அது நாம் தேவனுக்கு விரோதமாய் செய்தது. ஹல்லேலூயா. இந்த கம்பெனிக்கு விரோதமாய்த்தான் செய்தேன், அந்த விசுவாசி சகோதரனுக்கு விரோதமாகத்தான் நான் செய்தேன், அந்த கம்பெனிக்கு விரோதமாகத்தான் செய்தேன், அந்த தலைவருக்கு விரோதமாகத்தான் செய்தேன் என்று, இந்த கவர்மெண்ட்டுக்கு விரோதமாய்த்தான் செய்தேன் என்று நாம் சொல்லலாம். ஆனால் இவைகள் எல்லாம் அவர்களுக்கு விரோதமாய் செய்ததா இருந்தாலும் அது தேவனுக்கு விரோதமாய் செய்தது. ஹல்லேலூயா. சங்கீதம் 51ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே தாவீது இவ்விதமாக சொல்லுகிறார், தேவரீர் ஒருவருக்கு விரோதமாகவே நான் பாவம் செய்தேன். அங்கே அவர் பச்சைபாலுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறார், உரியாவுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறார். ஆனால் அவர் அங்கே அறிக்கையிடுகிற காரியம், தேவரீர் உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். இளைய குமாரனை எடுத்துக்கொள்ளுங்கள், உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன் என்று சொல்லுகிறார். ஏதோ அந்த நபருக்கு விரோதமாய் நாம் பாவம் செய்யவில்லை, அதோடு மாத்திரமல்ல தேவனுக்கு விரோதமாய் நாம் பாவம் செய்கிறோம். நம்மளுடைய அறிக்கைகள் அவ்விதமாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்தை வாசிக்க 57ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. நான் எப்பொழுதும் வழக்காட மாட்டேன், எப்பொழுதும் வழக்காட மாட்டேன், நான் என்றைக்கும் கோபமாய் இருப்பதில்லை. ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே. அப்படி நாம் பாவ அறிக்கை செய்யும்போது உடனே மனம் இறங்குகிற தேவனாயிருக்கிறார். நான் எப்பொழுதும் வழக்காட மாட்டேன், எப்பொழுதும் கோபம் கொண்டிருக்க மாட்டேன். அப்படி நான் செய்வேன் என்றால் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்கள் சோர்ந்து போகுமே. அவர் மனம் இறங்குகிற தேவன், அவர் இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவருடைய இரக்கம் மகா பெரியது. எப்பொழுதெல்லாம் நாம் மனம் திரும்புகிறோம் அப்பொழுதெல்லாம் உடனடியாக நம்மளை விடுதலை பண்ண அவர் நல்ல வல்லமை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். நினிவேவினுடைய மக்கள் உபவாசித்து ஆண்டுடைய சமூகத்தில் மறந்திருந்த போது அந்த தேசத்தை அழிக்காமல் கர்த்தர் காத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே நாம் மனம் திரும்பும்போது கர்த்தர் பெரிய அற்புதங்களை
நமது வாழ்க்கையிலே அவர் வெளிப்படுத்துவார். முதலாவதாக பார்த்தோம் கர்த்தருடைய கரத்தினுடைய வல்லமையும் இஸ்ரவேலருடைய ஜெபங்களும். இரண்டாவதாக பார்த்தோம் இஸ்ரவேலருடைய பாவங்கள் என்று சொல்லி பார்த்தோம். மூன்றாவதாக பாவ அறிக்கையும் மனந்திருவர். நான்காவதாக ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதற்கொண்டு 17ஆம் வசனம் வாசிக்கும்போது கர்த்தருடைய ரட்சிப்பு எவ்விதமாய் அங்கே வெளிப்படுகிறது என்பதை நாம் பார்க்க முடியும். வாசிப்பு கேட்போம். ஒருவரும் இல்லை என்று கண்டு, ஒருவரும் இல்லை என்று கண்டு, விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். ஆதலால் அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாகி, அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது. போதும். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் அவரது புயமே அந்த இடத்துல ரட்சிப்பாகி நமக்காக விடுதலை பண்ணும்படிக்கு இறங்கிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். ஜனங்களை ரட்சிக்கும்படிக்கு அங்கே பரிசுத்தவான்கள் ஒருவரும் இல்லை. பிழையுள்ளவன்கள் தான் இருக்கிறார்களே தவிர பிழையற்றவர்கள் ஒருவரும் இல்லை என்று சொல்லி எல்லாரும் பாவம் செய்து அவர்கள் கெட்டு போய் மகிமையற்றவர்கள் ஆனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் பரிசுத்தராகி அவரே இறங்கி வந்து தம்முடைய சரீரத்தையே நமக்காக கொடுத்து நம்மளை அவர் மீட்டெடுத்தார். ஹல்லேலூயா. விலையேறப்பட்ட ரத்தத்தை கொடுத்து நம்மை அவர் மீட்டெடுத்தார் என்று சொல்லி அவரது புயமே ரட்சிப்பாக மாறினது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களா ஆண்டவருடைய ரட்சிப்பு அந்த இடங்களெல்லாம் எவ்விதமாய் வெளிப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சத்ரு வெள்ளம் 19ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களா சத்ரு வெள்ளம் போல வரும் பொழுது ஆவியானவர் கொடியேற்றுவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அங்கே பார்க்கிறோம் வெள்ளம் போல சத்ரு வருவான், ஆனால் ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். அப்படிப்பட்டதான ஒரு வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து வரும்பொழுது சத்துரு அங்கே பார்வோனின் மூலமாக வெள்ளம் போல கடந்து வந்தான். உடனடியாக ஆவியானவர் அந்த இடத்திலே செங்கடலை திறந்து வேகம் கொடியை ஏற்றினவராக அவர் காணப்பட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கோலியாத்துக்கு முன்பதாக அவர்கள் கலங்கி போய் நின்ற வேளையிலே தாவீது என்ற ஒரு சிறு பையனை கொண்டு கர்த்தர் அவருக்காக கொடியேற்றினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தானியேலை குறித்து பாருங்கள், அவனை அழித்து விடும்படிக்கு அங்கே சிங்ககவியிலே அவர்கள் போட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் அந்த இடத்துல இறங்கி அந்த சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சத்துரு வெள்ளம் போல வருவான். வெள்ளம் என்பது எதை குறிக்கிறது? அது அழிவை குறிக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது எந்தெந்த பாதைகளில் எல்லாம் வருகிறதோ அந்தந்த பாதைகளில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் அது அழித்து விடும். ஒரு தேசத்தையே அழித்து விடக்கூடிய ஒரு வல்லமை பெற்றதுதான் வெள்ளம். அப்படி சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுது ஆவியானவர் வேகம் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யுத்தம் உங்களுடையது அல்ல, யுத்தம் கர்த்தருடையது என்று ஆண்டவர் சொல்லுவார். ஹல்லேலூயா. யோசபாத் அங்கே 4 ராஜாக்கள் அவருக்கு விரோதமாய் கடந்து வந்த பொழுது கர்த்தர் விதமாய் சொன்னார், யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லி. ஹல்லேலூயா. எனவே நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் நாம் கலங்கி போய்விடக்கூடாது. நம் நடுவிலே இருக்கிற கர்த்தர் வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. ராஜ்யம் அவருடையது, வல்லமை அவருடையது, மகிமை அவருடையது. ஹல்லேலூயா. அவருடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவருடைய மகிமை மாறவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை வாசிப்போம். உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் உடன்படிக்கை என்று சொல்லி. இது மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை அல்ல, இது தேவனே ஏற்படுத்தின உடன்படிக்கை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மனிதனால் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தப்படுமானால் அது அழிந்து போய்விடும், அதை அவர்களால் நிறைவேற்ற முடியாது. ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், கர்த்தரே ஏற்படுத்தின உடன்படிக்கை என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய ஆசீர்வாதம் என்ன? அவருடைய ஆவி நம் மேல் இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவருடைய வார்த்தைகள் வெறும் எழுத்தல்ல, புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிற எழுத்துக்களாக அல்ல, மாறாக நம்முடைய வாயிலே இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாயிலே மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததியினுடைய வாயிலும் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய ஆவி நம்மேலே மாத்திரமல்ல, சந்ததியினுடைய மேலும் அது இருக்கும் என்று சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நமது பிள்ளைகள் மேல் மாத்திரமல்ல, நமது பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் இருப்பார். கர்த்தருடைய வார்த்தை அவர்கள் வாயிலே இருக்கும். ஹல்லேலூயா. சந்ததி சந்ததியாய் அவருடைய ஆவியும் அவருடைய வார்த்தையும் அவர்கள் வாயிலே இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.
இது கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை, கர்த்தரால் நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் புயம் நம்மளுக்கு ரட்சிப்பாகி நம்மளை எல்லா சூழ்நிலைகளிலும் நம்ம தலைமுறை தோறும் அது விடுவிக்கிறதாய் அது காணப்படும். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனாய் நமக்கு இருக்கிறார். எல்லாரும் நாம் எழுந்து நின்று ஒரு விசையா கூட கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாமா? அவன் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவன். யுத்தம் கர்த்தருடையது. எல்லாரும் சேர்ந்து ஆண்டுடைய சமூகத்துல நோக்கி பார்ப்போமா? இந்த பாடலை பாடும்பொழுது நம்மை ஒப்பு கொடுப்போமா? அற்புதங்கள் நடக்குது ஏசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடு. எல்லாரும் கரங்களை தட்டி பாடலாமா? உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஆமென். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார். தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. எஸ் லார்ட். உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை. எஸ் லார்ட். ஒவ்வொரு மீதும் கரம் கடந்து வருவதாக ஆண்டவரே, ஒவ்வொரு மீதும் வளர்த்த கரம் கடந்து வருவதாக ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்குவீராக. கட்டுகளில் இருந்து ஆண்டவரே கர்த்தர் விடுதலை ஆக்குவீராக ஆண்டவரே. ஆமென். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை ஆண்டவரே. எஸ் லார்ட். ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடும்படியாய் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம எல்லாரும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உந்தன் வல்லமைகள் ஒரு நாளும் குறைந்து போகவில்லை அப்பா. ரட்சிக்க கூடாதபடிக்கு உம்முடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உம்முடைய கரம் குறுகி போகவில்லை. ஹல்லேலூயா. எங்களுக்கு சமீபமா இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தைக்காய் வசனத்துக்காய் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தரை ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே வந்திருக்கிற யாவரின் தனித்தனியா பேர் பெற நம்முடைய கரத்தில் தருகிறோம். கர்த்தருடைய கரம் எங்களோடு எப்பொழுதும் காணப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. எங்களை வழி நடத்துகிற நம்முடைய கரம் ஆண்டவரே எங்களை பாதுகாத்து வழி நடத்துவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய நாம மகிமை, உம்முடைய நாமத்துக்கே மகிமையை செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. தொடர்ந்து கர்த்தர் ஆண்டவரே எங்களோடு இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. மகிமை ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கரங்களை உயர்த்தி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் பாதுகாப்பும் அரவணைப்பும் நம்மளோட கூட என்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். இணைந்து சொல்வோமாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒரு கரங்களை கொடுத்து வாழ்த்தி விசாரித்து கடந்து சொல்லுங்க. God bless you.